தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. மேச ராசி முதல் மீனம் ராசி வரையிலான 12 ராசிகளுக்கும் உண்டான பொதுவான ராசி பலன்களை கோச்சார அடிப்படையில் இந்த வீடியோ நாம் வழங்கியிருக்கிறோம். அனைத்து ராசிகளுக்கும் உண்டான நட்சத்திர அடிப்படையிலான பலன்கள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், சிறப்புகள் என்னென்ன இருக்கிறது, காதல் வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, உத்தியோக பணிகள், கல்வி என அனைத்துமே இன்றைய தினம் எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக காண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2026 வருடங்கள் சனிக்கிழமை, தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் புதன், ராகு, மீனத்தில் சனி, சூரியன், செவ்வாய் ஆகிய 3 கிரக சேர்க்கையான கிரக அமைப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போகலாம். முதல்ல மேச ராசியிலிருந்து ஆரம்பிப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க ஆதரவு தராத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தினம் மேசராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயமான ஒரு நாளாக அமைகிறது நண்பர்களே. நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகளை இப்பொழுது பெறுவீங்க. அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்புமிக்க இயல்பு காரணமாக இன்றைய தினம் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய ஏற்படுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம். ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வருமா அப்படின்னா கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக கொண்டு வராமல் போகலாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்துல புதுவிதமான நுட்பங்களுடன் உங்களது லாபத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். சில தொலைந்து போன பொருட்கள் இன்றைய தினம் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்குங்க. முதலீடு செய்வதற்கு முன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்க எடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற உங்களது துணைவரை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டால் கண்டிப்பாக உங்கள் இல்வாழ்க்கை மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்திலும் நல்ல அமைதி வளம் பெறும் நண்பர்களே. வீட்டில் நல்ல அமைதியான சூழ்நிலை உருவாகும். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். பண வரவுகள் திருப்தி தருவதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எனவே முயற்சிக்க தவறாதீர்கள். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து முடித்து நீங்கள் மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இல்லற வாழ்க்கை நல்ல நெருக்கமான நல்ல ஒரு புரிதலுடன் இந்த தினம் மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. நல்ல ஆதாயமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் இதுவரைக்கும் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம். அந்த நிலைமை மாறி இப்பொழுது உங்களது கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமணம் செய்ய போகும் காதலருக்கு கூட மிகச்சிறந்த ஒரு நாள். உலகில் உங்க காதலர் கூட இருக்கிறது தான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு தோன்றும். அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் உங்களது நெருக்கமானவர்கள் தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாதுங்க. நம்பகத்தன்மை அறியாமல் நீங்க யார்ட்டையும் வாக்குறுதிகளை கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பராக இருக்கீங்களோ இன்று தினம் வியாபாரத்துல புதுவிதமான தொழில்நுட்பங்கள் நீங்கள் புகுத்தி அதன் மூலமாக லாபத்தை பார்க்க முடியும். நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக ரிஷபராசிக்கு அமையுதுங்க. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகள்ல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நம்பிக்கை மற்றும் ஆசைகள் ஆகியவை நிறைவேற்றக்கூடிய ஒரு சாவியாக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க. முதலீடு செய்யும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு முதலீடுகள் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். அது சிறப்பாக ஈடேறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களின் முடிவெடுக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பான காதல் முடிவுகளை எடுக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் காதல் வாழ்க்கையில் ஏற்படுங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் விரும்பியவாறு மற்றவர்கள் இன்றைய தினம் பாராட்டு மழை பொழியக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அற்புதமான துணை என்று நீங்கள் எண்ணி பெருமைப்படக்கூடிய தருணங்கள் இந்த தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்க மனதில் சில முக்கியமான நபர்களை எண்ணி அவர்களை நினைத்து சற்று ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க. நெருக்கமானவர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்க. வெற்றிகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் ரிஷப ராசி அன்பர்களில் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் கொஞ்சம் நீங்க கவனமாக செயல்பட்டீங்கன்னா யோசனையை
அதிகமாக நீங்கள் மேற்கொண்டு செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி காரியங்களை சீக்கிரமாக முடிக்க முடியும். அதனால தடைகள் விலகிற இந்த நேரத்துல நீங்க நிறைய காரியங்களை முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே குறையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு நண்பர்களே. வியாபாரம் சூப்பராக இருக்கு. உங்களுடைய திறமைகளை முழுமையாக இன்றைய தினம் வெளிப்படுத்த முடியும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 2 இன்னைக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்றைய தினம் மிதுன ராசிக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமையுது நண்பர்களே. ஏதாவது பொழுதுபோக்குகளில் அதிகமான ஈடுபாடு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். நேர மேலாண்மையுடன் பொழுதுபோக்குகள் என்று தனியாக நேரம் ஒதுக்கி நீங்கள் செயல்படுவது காரிய வெற்றிகளில் இருக்கக்கூடிய தடைகளை கண்டிப்பாக உடை தெரியும். நீங்கள் காரியங்களை நிறைய வச்சுக்கிட்டு நீங்க பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூடாது. முக்கியமான வேலைகளை முதலில் முடித்து விடுவது நல்லதுங்க. மனசுல சென்டிமெண்ட் அதிகமாக ஆக்கிரமிக்காம நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதுக்கு நீங்க கடந்த காலத்தை மறக்கணும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. உங்க வீட்டுல ஏதாவது சடங்குகள் அல்லது புனிதமான நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் பிறந்த காதலர் சற்று டென்ஷனாக அப்செட்டாக இருப்பாருங்க. அது உங்க மனதுல கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். பொறுமையாக செயல்படுங்க நண்பர்களே. உங்களது குடும்ப வாழ்க்கையில உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போறது நல்ல பலன்களை உங்களுக்கு உருவாக்கி தரும் நண்பர்களே. இந்த தினம் அனுசரித்து போங்க. அது சிறப்பான ஒரு பலன். இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நுட்பத்திறனுக்கும் உங்களுடைய வேலை திறனுக்கும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்க நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் முக்கியமான சில விஷயங்களை நீங்க மறந்துட்டதுனால உங்க வாழ்க்கை துணை உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரது குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக ஷாப்பிங் செஞ்சீங்க அப்படின்னா அதனால இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பணம் செலவு செய்வதால் பணம் அதிகமாக செலவு செய்யும் போது திட்டங்கள் இல்லாமல் நீங்க செலவு பண்ணக்கூடாதுங்க. நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும். இருந்தாலும் பணம் செலவு பண்றதுல ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்கணும் நண்பர்களே. இல்லைன்னா சின்ன சின்ன சண்டைகள் உங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் இன்னைக்கு கிடைக்கும். உங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் செய்வதற்காக இன்று தினம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் இருக்கு நண்பர்களே. புது விதமான ஆசைகள் மனதில் உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகளை நல்ல சான்றோர்களை நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அலுவலக பணி இருக்கக்கூடிய நண்பர்களும் இன்னைக்கு சின்ன சின்ன பெஸ்டான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கற்றல் திறன் இன்னைக்கு அதிகரிக்கும். வியாபாரத்துல பண வரவுகள் உண்டு. ஆனா பணத்தை செலவழிக்கிறதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்சத்திர அடிப்படையான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்துல பிறந்த மிதுன ராசி அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் சினிமா அல்லது மொபைல்ல படம் பார்க்கறது போன்ற பொழுதுபோக்குகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா எந்த இடத்துலயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்துறதுக்கு நீங்க லைட் ப்ளூ கலர் அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் கடகராசி நண்பர்களுக்கு மனக்கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் பற்றின ஐடியாக்கள் உங்க மனதில் அதிகமாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க ஏதாவது பஞ்சாயத்துல கலந்துக்கிட்டு உங்ககிட்ட யாராவது தீர்ப்பு கேட்கறாங்க அப்படின்னா மற்ற அனைவருடைய உணர்வுகளுக்கும் நீங்க விசேஷ கவனம் செலுத்தி நீங்க தவறான முடிவு எடுக்காமல் தவிர்ப்பதை கண்டிப்பாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது நண்பர்களே. அப்படி தவறான முடிவு எடுத்துவிட்டால் அது மற்றவங்களையும் பாதிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் மன டென்ஷனை உருவாக்கிவிடும். இன்றைய தினம் உங்களது பணத்தை ஏதாவது மதம் சார்ந்த பணிகள்ல நீங்க முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப கடமைகளை நீங்கள் கவனமாக புறக்கணிக்காமல் நீங்க மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நீங்க செய்து கொடுத்து அதன் மூலமாக குடும்ப உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த தினம் உங்களுடைய பழைய பிரச்சனைகளை பற்றின மனதில் சிந்தனைகளை அதிகரித்து கொண்டே இருக்கலாம். பழைய பிரச்சனைகளை நீங்க அதிகமாக யோசிக்க வேண்டாம். அதை தவிர்த்து விடுங்கள். பழமையான சில செயல்பாடுகள் கூட இன்னைக்கு நிறைய நீங்க செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு உருவாகுங்க. ரொம்ப காலமா செய்யாம இருந்த வேலைகளை கூட நீங்க செய்வீங்க. அலுவலக பணிகளில் இன்று தினம் உங்களுக்கான சில மாற்றமான சூழல் இருக்குங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்று தினம் வியாபாரிகளுக்கு கிடைக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு கை கொடுங்கறதுனால எந்த விதமான இன்டர்வியூ நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதுகள் இருக்குன்னா அதை நீக்கி சரி செய்து இன்று தினம் நீங்கள் இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அதீதமான அன்பு உங்க காதலர்கிட்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. என்னதான் பிஸியான ஒரு வேலை குறித்த எண்ணங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் அதிகமாக இருக்கக்கூடிய வேலை பழுவான ஒரு நாளாக இன்னைக்கு இருந்தாலும் இன்றைய தினம் ரொமான்டிக்கான ஆனந்தம் உங்களது காதலர் மூலமாக தரும்போது அந்த கவலைகள் எல்லாமே அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள்.
இந்த தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அது உங்களுக்கு நிம்மதியை தரலாம். அலுவலக பணிகளில் சாதகமான சூழ்நிலை இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடாமல் நீங்கள் உங்களது காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது நண்பர்களே. நீங்கள் குடும்பத்தை விட அலுவலக பணியாளர்களுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடாது. அதனால குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படலாம். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். அதிகமான பொதுநல ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படுங்க. சமூக பணிகளில் இன்னைக்கு அதிகமான அக்கறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். அற்புதமான ஒரு நாள். நட்சத்திர அடிப்படையில் பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் பழைய பிரச்சனைகளை நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதை தவிர்த்து விடுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில மாற்றமான சூழலை நீங்கள் உங்களது உத்தியோக பணிகளில் மற்றும் உங்களது பர்சனல் வாழ்க்கையில் கூட எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்யலாம். உங்களுக்கான பெஸ்ட்டான வேலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகுது நண்பர்களே. இந்த தினத்தை சிறப்பான மாத்திரத்துக்கு நீங்க கோல்டு கலரை யூஸ் பண்ணலாம். அதிர்ஷ்ட நிறமாக கோல்டு கலர் இன்னைக்கு அமையும். மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் சிம்மராசி நண்பர்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாளாக அமையுங்க. மனதளவில் புதிதமான தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருந்தாலும் உங்கள் காரியங்கள் சிலவற்றில் கொஞ்சம் இழுபறியான தாமதமாகக்கூடிய சூழல் உருவாக்குவது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனையே அளிக்கலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. இன்றைய தினம் சில மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும். திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க, இருந்தாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எளிதில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. சில காரியங்களில் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சித்தால் சரியான திசையில் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்கள் காரியங்களை ஈஸியாக முடிக்கவும் முடியுங்க. அலுவலக பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் உங்களது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கி தரும். மற்றவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்து குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வீடு மனை போன்றவற்றை ஏதாவது விற்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் விற்கலாம். நல்ல லாபம் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. புதிய ரகசியங்களை வியாபாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. நிறைய பணம் இன்னைக்கு சம்பாதிக்க முடியும். ஆனால் அதிகரிக்கக்கூடிய செலவு காரணமாக கொஞ்சம் சேமிப்புல உங்களால் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். இன்றைய தினம் உங்க கூட இருக்கக்கூடிய சில பேர் என்ன நீங்க செய்தாலும், என்ன வசதி செய்து கொடுத்தாலும் அவர் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாருங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை தரலாம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க மனக்குறந்த காதலருடன் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா காலப்போக்கில் எதுவுமே நடக்காது. அதனால நீங்க நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி காதலருக்கு போதுமான நேரத்தை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதே நேரம் காதலில் கழிப்பு நிறைந்த ஒரு இனிய உலகம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவது நல்லது நண்பர்களே. ஸோ ரெண்டுமே நீங்கள் 2 கண்ணு மாதிரி இன்னைக்கு கவனமாக நேரமனையுடன் நீங்கள் கவனத்தை செலுத்தி நீங்கள் அன்பு செலுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 பக்கமும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அதிகமாக பேசக்கூடாதுங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எவ்வளவு குறைச்சி உங்களால் பேச முடியுமோ அவ்வளவு குறைச்சி பேசுறது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவதாக அமையும். நிறைய காரியங்கள் முயற்சி செய்யுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சில காரியங்கள் தாமதமானாலும் வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல சாதகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழல்கள் இப்பொழுது உருவாகும். இந்த தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறப்புங்க. தன்னம்பிக்கை தான் பல வெற்றிகளை கொண்டு தருங்கிறதையும் மறந்துடாதீங்க. அதனால அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாம். மேலும் இந்த தினம் நம்பர் 2 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா லாபகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று சூப்பராக இருக்கு நண்பர்களே. குறுகிய தூர பயணங்கள் மூலமாக மனதளவில் நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் பாசிட்டிவான சிந்தனைகள் மூலமாக மனதையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் நீண்டகால பிரச்சனைகளை கூட நீங்கள் சமாளிக்க முடியும். இந்த தினம் முதலீடுகள் செய்யும் போது அது வருங்காலத்துக்கு உபயோகப்படுமா அப்படின்றத பார்த்து தான் முதலீடு செய்யணும். அதன் மூலமாக உங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பர்சனல் வாழ்க்கையிலும் முதலீடு செய்யும் போது அது லாங் டேர்ம்ல யோசிச்சு தான் நீங்க முதலீடு பண்ணுங்க. இந்த தினம் திருமணம் ஆனவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க வீட்டு வேலையை முடிப்பதற்கு உங்க குழந்தைகள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம்
ஒரு சிறிய நபர் உங்ககிட்ட அறிவுரை வழங்கினால் கூட அதை நீங்க கேட்டுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல வைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சின்ன சின்ன இடையூறுகள் குழப்பங்கள் உங்களுக்கு இருந்து கலைப்படைய செய்தாலும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலரை அடைந்ததில் நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய கற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் பெரிய அளவில் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகள்ல உத்தியோகத்துல உயர்த்தியவர்களுடைய நம்பிக்கைக்கு நீங்க பாத்திரமாக மாறுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கெத்தான வாழ்க்கை உங்க அலுவலக பணிகளில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மனதளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில பேர் தங்க நகைகள் அல்லது வேற ஏதாவது ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. அண்டை வீட்டாருடன் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சாதகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. குடும்ப வருமானம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது தாத்தா பாட்டி வழி சொத்து இருக்கு அப்படின்னா, பூர்வீக சொத்து இருக்குன்னா அதன் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு மதிப்பு கூடும். உங்க கருத்துக்கள் எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல கெத்தான ஒரு நாளுங்க. பேசி நீங்க நிறைய ஒரு பெருமையான தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அண்டை வீட்டார் மூலமாக சில காரிய வெற்றிகள் கிடைக்கலாம். அனுகூலமான சூழ்நிலை பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக, உங்களது அக்கம் பக்கம் இருக்கவங்க மூலமாக ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்தெந்த வகையில் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பாட்டி தாத்தா அல்லது பாட்டனார் சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இந்த தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். அது அதிர்ஷ்ட நிறமாக அமையும். மேலும் நம்பர் 9 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக எதிர்பார்த்தபடி முடியக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் புகழும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்களது அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இதே நேரத்தில் நீங்க அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழி வாங்குறது போன்ற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் விட்டொழிக்க தயாராகணும். இது அலுவலக பணிகள் மட்டுமல்ல, உங்க குடும்ப வாழ்க்கை மற்றும் உங்களது பர்சனல் வாழ்க்கையில அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. நீங்கள் பரந்த மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும். நீங்களே உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு செயல்படும் போது உங்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக இந்த ரெண்டுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதாவது பரந்த மனம் மற்றும் சில நெகட்டிவான உணர்ச்சிகளை விட்டொழிப்பது போன்றவற்றை செய்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. உங்களது மாமியார் வகையில உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பெனிஃபிட் உங்க மாமியார் வகையில உங்களுக்கு கிடைக்கலாம். மாமியார் குடும்ப வகையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. தேவையற்ற சந்தேகங்களை இன்னைக்கு நீங்க விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நெருக்கமான சில உறவினர்கள் அதிகமான அட்டென்ஷனை உங்ககிட்ட இருந்து பெறுவாருங்க. உங்களது உறவினர் அந்த மாதிரி உறவினர்கள் ஆதரவாக அக்கறையாக இருப்பாருங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனா சந்தேக குணம் தான் உறவுகளை கெடுக்க வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. உதாரணத்துக்கு காதல் வாழ்க்கையில கூட நீங்க சந்தேகம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சந்தேகம் காதல் உறவை அழித்துவிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. ஏதாவது சந்தேகம் இருந்தா உட்காந்து உங்க காதலர் கூட அமர்ந்து பேசி நீங்க தீர்த்து கொள்ள வேண்டும். சந்தேகத்தை மனசுலயே வச்சுக்கொள்ளக்கூடாது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தனிமையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் நீங்க செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்க தனிமையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குங்க. ஓய்வு நேரத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணை கூட பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ஓய்வு நேரத்துல தான் உங்களுடைய படைப்பாற்றல் முழுமையாக வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஓய்வு நேரத்தை அதுக்காக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓய்வு நேரத்துல அப்படியே அசைப்படுவீங்க. உங்களுக்கு சில படைப்பான விஷயங்கள்லாம் உங்க மனதை உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புது வீடு கட்டி குடியே போகணும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அனுபவமிக்க நபர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள், ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தினம் உங்க உத்தியோக பணிகளில் இருக்கும், உங்க பர்சனல் வாழ்க்கையில இருக்குங்க. ஸோ அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம். புதிய முயற்சிகள் நீங்க செய்யும் போது அந்த மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்களை கேட்டுக்கொண்டு நீங்களும் கொஞ்சம் ஐடியாக்களை கலந்து சிந்தித்து செயல்படுங்க. இந்த தினம் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோலா வச்சுக்கணும். இல்லைன்னா நெருக்கடியான சூழல் ஏற்படும். ரொம்ப நேரம் கண் முழிச்சு எதையுமே நீங்க மொபைல் பார்க்கறது போன்ற வேலைகள் அல்லது சில தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்க நீண்ட நேரம் கண் விழிக்க கூடாது. அதை தவிர்த்து விடுங்கள். மனதில் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்பட்டாலும் செலவுகள் கண்ட்ரோலா வச்சுக்கலீங்கன்னா சேமிப்பு கண்டிப்பாக உங்களால் ஏற்படுத்திக் முடியாது. நிதானமா அவசரமின்றி செயல்படுங்கள். உங்களது சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் பற்றிய எண்ணங்கள் மனதில் இன்னைக்கு அதிகமாக உருவாகும். நிதானமாக செயல்படுங்க. புகழ் கிடைக்கும், நிறைய வெற்றிகளும் கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க.
இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையான பலன்களை நமது துலாம் ராசிக்காக காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவேகம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். அவசரம் வேண்டாம். அவசரப்பட்ட எந்த காரியத்தையும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கடிகள் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய செலவுகள் காரணமாக இருக்கலாம். செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பண நெருக்கடி இல்லாமல் தவிச்சு கொள்ளலாம். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க. நீண்ட நேரம் கண் விழிக்கிறதை தவிர்ப்பது நல்லது. மேலும் புதிய முயற்சிகள்ல நீங்க சிந்தித்து கவனமாக செயல்பட வேண்டும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்துறதுக்கு நீங்க லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 3 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு ஆன்மீக வழிபாடு எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் உங்களது உடலை திடமாக வைத்திடக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொண்டால் இன்னும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த போதை பொருட்கள், புகையிலை போன்றவற்றை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை உண்டாக்கி தருங்க. இந்த தினம் வியாபாரிகளுக்கு சிறப்பான ஒரு நாள். வியாபாரத்தை நீங்க பெரிதாக அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல சாதகமான சூழல் வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்க வியாபாரம் மட்டும் இல்ல, எந்த இடத்துலயும் குடும்ப வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் சரி, எந்த இடத்துலயுமே நீங்க பயனற்ற விவாதங்களை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா இந்த தினம் இன்னும் சிறப்பான ஒரு நாள். வியாபாரம் மூலமாக பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களை அதிகரித்துக் கொள்ள கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. விலையுயர்ந்த காஸ்ட்லியான பொருட்கள்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது யூஸ் பண்றதுல கொஞ்சம் கவனம் வேண்டும். ஏன்னா விலையுயர்ந்த பொருட்கள் உடைந்து போகவோ அல்லது தொலைந்து போகவோ வாய்ப்புகள் விட்டு இந்த தினம் வியாபாரத்துல அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண வாய்ப்புகள்லாம் வீட்டுல இன்னைக்கு நீங்க தாராளமாக முயற்சிகள் மேற்கொள்ளும் போது கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன கசப்புகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இந்த தினம் சூப்பராக இருக்கிறது. இந்த தினம் நீங்கள் கஷ்டப்படாமல் மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்க பொருத்தமான ஒரு நாளாக அமைதுங்க. அது உங்க காதல் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும். காதல் தேவன் உங்கள் மீது காதல் கனியை வீசக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் பொழுதுபோக்குகள்ல அல்லது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஏதாவது பூங்காவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். இன்றைய தினம் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறும் நண்பர்களே. திருமணமானவர்கள் ஒன்றாக இணைந்து வருவார்கள் என்று எப்போதுமே ரொமான்டிக்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பா ரொமான்டிக்காவே இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க அம்மா கூட நீங்க அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த நேரத்துல உங்க தாயார் உங்களை பற்றின குழந்தை பருவ நினைவுகளை உங்க கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு தரலாம். இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் தான் இருக்கு அப்படின்னா அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல லாபமான சூழ்நிலையும் இருக்குங்க. ஆக்கப்பூர்வமான நாளாக இன்றைய தினம் வைத்துக் கொள்வது இன்றைய தினம் உங்க கையில தான் இருக்கு. பிளான் பண்ணுங்க. உங்க பேச்சை குறைச்சிக்கோங்க. குறிப்பா யாரு கூடயும் இன்னைக்கு நீங்க பயனற்ற ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விவாதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அதில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கவனம் செலுத்தி நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட் பண்ணாம வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு அலுவலக பணியில தேவையான ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது. ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க. ஆக்கப்பூர்வமா யோசிச்சு நீங்க செயல்படுங்க. உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள முடியும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்க வியாபாரத்துல கூட சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாம். மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக நல்ல வெற்றி செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு வீடு சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் செய்த வேலைகளுடைய வெற்றி இன்றைய தினம் உங்களுக்கு கவனத்துக்கு சேரும். இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுடைய அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய சிறப்பான யோகத்தை நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. ரொம்ப வலுவாக இருப்பீங்க. உங்களுடைய தோற்றப்பொழிவு இன்னைக்கு மேம்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய அறிவு, நகைச்சுவை உணர்வு அது மற்றவங்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும். இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான உங்க லைஃப்லயே மறக்க முடியாத சில சம்பவங்கள், சந்தோஷமான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும். ஸோ அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கை நழுவு விட்டுறக்கூடாதுங்க. உங்களுடைய அறிவு, நகைச்சுவை உணர்வு கண்டிப்பாக மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும். இந்த தினம் சிறப்பான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் நல்ல வாய்ப்பு காதல் செய்வதற்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காதலர் கூட முடிந்த அளவுக்கு நேரத்தை அதிகமாக செலவிடலாம். அது உங்களுக்கு இன்னும் ஆனந்தத்தை கண்டிப்பாக உணர்த்தி தருங்க. நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல உங்க ஆளுமை திறனை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு யோசிங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையானவர் நல்ல ஒரு ரொமான்டிக்கான மூட்ல இருப்பாருங்க. இன்றைய தினம் நீங்க உங்க உறவுகள் மோசமாகிற அளவுக்கு பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உங்க மனம் குறைந்த உங்களது வாழ்க்கை துணையின் மூடை நீங்க ஸ்பாயில் பண்ணிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்க செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. பணத்தை எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா உறவுகள் தான் சம்பாதிக்க முடியாமல் போகும். அதனால உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கான அன்பை எதிர்பார்க்கும் போது அதை நீங்கள் கொடுக்கறதுல தயக்கம் காட்டக்கூடாது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய என்ன ஓட்டங்கள் என்ன இருக்கு, அவர்கள் என்ன தேவை, அது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நிறைய காரியங்களை நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அலுவலக பணியில எதிர்ப்புகள் எல்லாமே குறையும். உங்களது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஆரோக்கியத்திற்கு குறை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் இன்றைய தினங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். கல்வி வாழ்க்கையில இன்றைய தினம் கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாதுங்க. எனவே அதன் மூலமாக கல்வி முன்னேற்றத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்க. உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது. போராடம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் கண்டிப்பாக கூடும். குறிப்பாக உங்களது பண வரவுகள் கூடி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு உயர்வான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்க கஸ்டமர்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. மேலும் நீங்களும் நினைச்ச காரியங்களை முடிக்க முடியும். நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரே கலரை பயன்படுத்தினால் அது அதிர்ஷ்ட நிறமாக அமையும். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண்ணாக நீங்க நம்பர் 2 பயன்படுத்தலாம். இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் எல்லாமே நீங்க தாராளமாக செய்யலாம். மற்றவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பணம் உங்க கைக்கு வரணும் அப்படின்னா செலவுகளை கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. விவசாயம் சம்பந்தமான தொழிலுக்காக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அதை நீங்கள் தவிர்க்காமல் பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்க ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல உயர்வை ஏற்படுத்தி தருவதாக அமையும். ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கல தடுமாற்றம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி தடுமாற்றங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வியாபாரத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் அமையும். இன்றைய தினம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில உங்க வீட்டு சூழ்நிலையில நீங்க மாற்றம் செய்யறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை சரியாக இருக்கா அப்படின்றத நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றத்துக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை இன்னும் ஸ்மூத்தாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் காலார அப்படியே வாக்கிங் போறது உங்களுக்கு மன அமைதி உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல புதிய அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்டிங்கான வேலையெல்லாம் இன்னைக்கு அலுவலக பணிகள்ல செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சாதகமான ஒரு நாள். பொது பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய ஐடியாக்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க ஜாப் பர்மனன்ட் குறித்த நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பணி நிரந்தரம் குறித்த தகவல் சேரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா இருக்கணும். உங்க காதலர் என்ன செய்யணுங்கிறத நீங்க உத்தரவா போடக்கூடாதுங்க. அதனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் பண உதவி வேணும் அப்படின்னா இங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது நீங்கள் கொடுத்த பணத்தை வசூல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. அதனால சில பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் அப்படியே ஜாலியா வாக்கிங் போக இன்னும் நல்ல நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை நீங்கள் பெற முடியும். செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. தேவையான ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு கவர்மெண்ட் தொழில ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா அரசு பணிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக தான் கிடைக்குங்க. நீங்க ஜாலியா வாக்கிங் போயிட்டு புதிய நண்பர்களை சந்திக்கிறது அல்லது தெரிந்த நண்பர்களை சந்திக்கிறது போன்றவற்றை நீங்க செய்யலாம். நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு
மனதளவில் புதிய ஐடியாக்கள் உதயமாக மனத்தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கோல்டன் கலரை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறமாக கோல்டன் கலர் அமையும். மேலும் நம்பர் 2 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுக்கு புதிய சிந்தனைகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகும். அந்த ஐடியாக்களை வைத்து புதிய முயற்சிகளையும் நீங்கள் செயல் வடிவில் மாற்றலாம். புதிதாக நிறைய யோசிச்சு அந்த யோசனைகள் எல்லாத்தையுமே செயல் வடிவில் நீங்க மாற்றி வெற்றியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க நண்பர்களே. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க வியாபாரத்துல தேவையான ஆதாயமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையின் விசுவாசம், தைரியமான எண்ணம் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க யார்கிட்டயாவது பணம் வசூல் பண்ண வேண்டியிருந்தா நீங்க கேட்காமலேயே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அந்த பணம் விழுகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. எப்ப பணம் கிடைச்சிருச்சுப்பா, நான் போட்டு விட்டேன், நீங்க பாத்துக்கங்க, செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்களோ அவங்கள உங்களுக்கு கேட்காமயே பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அது தெரிஞ்சுட்டே உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரம் ஆச்சரியமாகவும் இருக்கலாம். சகோதர சகோதரிகளின் ஆதரவு குடும்பத்துல இன்னைக்கு இருக்குதுங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவையான விஷயமாக, விருப்பமான விஷயமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க தைரியமாக இன்றைய தினம் செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்துல இன்றைய தினம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இல்லாத சூழல் எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கல்வியில ஆர்வம் பெருகும். புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நம்மளால என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். சில விஷயங்கள் நம்ம கைமீறி போயிடுச்சு அப்படின்னா அதுக்காக நீங்க வருத்தப்படாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுடைய மனக்குறந்த காதலர் மூலமாக நீங்க நல்ல ஒரு சிறப்பான நன்மைகளை பெற முடியுங்கிறதுனால மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா காதல் வாழ்க்கை இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையும் நல்ல இனிமையான ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் சில தகவல்களை நீங்கள் கேட்டு, சில செய்திகளை கேட்டு நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு மனதில் இன்னைக்கு நாள் முழுக்க கூட ஓடிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நாள் ஆச்சரியகரமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை கூட நீங்க பேசும்போது அவரை டென்ஷன் பண்ணி சில தகராறுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் அவரை அழுத்தத்திற்கு ஆளாக்காமல் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு நல்ல இன்பத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். நீங்கள் பொழுதுபோக்குகளில் அதிகமான கவனத்தை செலுத்தி முக்கியமான வேலைகளை மறந்துவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அதை நீங்க நடக்காம பார்த்துக்கங்க. முக்கியமான வேலைகளை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பொழுதுபோக்குகள் பக்கம் நீங்க கவனத்தை செலுத்தலாம். நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது நமது கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மனதளவுல தைரியம் கொடுங்க. ஏன்னா இந்த தினம் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் தைரியமா செய்து முடிக்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக உருவாகும். வெற்றிகள் அதிகரிக்கும். இந்த தினம் சதயம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி விடக்கூடிய அழகான ஒரு நாள். திறமைகளை வெளிப்படுத்துங்க, நல்ல வாய்ப்புகள் அதற்கு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரத்துல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய புதிய ஐடியாக்கள் மூலமாகவும் நிறைய லாபம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்துறதுக்கு நீங்க பிங்க் கலரை இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 8 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக வேண்டிய நாளுங்க. புதிய முயற்சிகள் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்வீங்க. இந்த தினம் நீங்க சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எதுவுமே நீங்க செயல்படுத்தி பார்க்கறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். ஒரு 2 நாள் தள்ளி போறது உங்களுக்கு நல்லதுங்க. மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தக்கூடாது. மற்றவங்களை பத்தின கருத்துக்களை வெளியிடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை இன்றைய தினம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க. மௌன விரதம் இருந்தால் இன்னும் சிறப்பு. ஏன்னா உங்களது வார்த்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் உருவாகலாம். பயணங்களில் செய்யும் போது அதற்கான திட்டமிடலை கரெக்டா பண்ணி நீங்க நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகள் கேட்டுப்பட்டுக்கொண்டு முடிஞ்ச அவரையும் கூட கூட்டிட்டு நீங்க பயணங்களை மேற்கொள்ளலாம். மனதுல தேவையில்லாத விஷயங்களை பத்தி அதிகமாக யோசிக்க தோணும் இன்னைக்கு. அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தவிர்த்து விட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வழக்கமான வேலையெல்லாம் நீங்க கவனம் செலுத்தி செய்து முடித்து விட்டு உங்களுக்கு பொழுதுபோக்கில் என்னவோ அதுல நீங்க ரிலாக்ஸ்க்கான நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனதுல கஷ்டம்தாங்க மிஞ்சும். அலுவலக பணிகளில் உங்க உத்தியோகத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக வேலை பார்க்கறது ரொம்ப முக்கியங்க. நீங்க சக ஊழியர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பாக தலையிடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில நீங்க யாரு கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. யார்கிட்டையும் பணத்தை கடனா பெறுவதற்கு இன்றைய தினம் நீங்க முயற்சிக்க வேண்டாம். நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. அப்படியே ரொம்ப முக்கியம் கடன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அதை நீங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி கொண்டு கொடுப்பதுதான் நல்லதுங்க. அட நம்மால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டாக பணத்தை தூக்கி கொடுத்துடக்கூடாதுங்க. அதனால பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த தினம் கொஞ்சம் ஓவர் டைம்லாம் பாக்குறதுனால உடல் அசதி கொஞ்சம் இருக்கலாம். ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் தூரத்து
தொலைதூரத்து உறவினர்களிடமிருந்து சில எதிர்பாராத நல்ல செய்தி வந்து சேரும். அது உங்கள் குடும்பம் முழுவதும் சந்தோஷ அலையை ஏற்படுத்திக் கொள்வதாக அமையுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பான புன்னகை மூலமாக காதல் வாழ்க்கையை இன்னும் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும். விட்டு கொடுத்து வாழணுங்க. அப்போதான் திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமையாக மாறுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில சதி வேலைகள் உங்களை சுற்றி நடக்கலாங்கிறதுனால உங்கள் உத்தியோக பணிகள், வியாபாரம் என அனைத்திலுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறதுல நீங்கள் அதிகமான கவனம், திட்டமிடல் தேவை. ஏன்னா முக்கியமான வேலைகளை மறந்துவிட்டு பொழுதுபோக்குகள் பக்கம் நீங்கள் உங்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடாதுங்க. சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையறதுக்கு நீங்கள் விழிப்புணர்வோட உங்கள் நாவடக்கம் கொண்டு உங்கள் காரியங்களில் வந்து சிறப்பான கவனம் செலுத்தி நீங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக மாறும். புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா, உங்கள் ரெஸ்யூம்லாம் கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவிடுவது நல்லதுங்க. இன்று தினம் நீங்கள் புதிதாக வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டாம். நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது நம்ம மீனராசி நண்பர்களை யாரெல்லாம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதில் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாதுங்க. அதனால குழப்பங்கள் தான் ஏற்படும். அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். உங்கள் வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க. புதுசாக எந்த வேலையும் இன்னைக்கு நீங்கள் முயற்சித்து பார்க்க வேண்டாம். ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ரெகுலர் ஒர்க்லாம் நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அலுவலக பணிகள்லையும் சரி, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்யும் போதும் சரி, காரியங்களை கண்ணா இருந்து கவனமாக இருந்து முடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். அதனால சந்தோஷம் கூடும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு. நம்ம இந்த வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்த மறந்துடுறீங்க. ஸோ லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் பொதுவான பலன்கள் கொண்ட வீடியோங்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே, உங்கள் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்க. அப்போ தான் நாளைய ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களை நீங்கள் உடனுக்குடன் சுட சுட பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.